அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானாருக்கு அப்புறம் இந்த உம்மத்திலேயே சிறந்த மனிதர்னா அபூபக்கர் நாயகோண்டு உமர் நாயகம் சொன்னாங்க. மொத்த உம்மத்தோட ஈமானை எடை போட்டாலும் அதை விட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஈமான் அதிகமாக இருக்குமா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதிகமாக நோன்பு வச்சதும் கிடையாது, தொழுததும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் இடத்துலையே இந்த அந்தஸ்து கிடச்சிச்சின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு அப்புறம் நபின்னு வந்தால் அது உமர் நாயகம்தான் சொன்னாங்க. அப்படியேப்பட்ட உமர் நாயகத்தை விட எப்படி சிறந்த அந்தஸ்துக்கு போனாங்க அபூபக்கர் நாயகம்? அதுக்கு காரணம் அவங்க பெருமானாரை ரொம்ப நேசித்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தியாகமும் நிறையா செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய செல்வத்தை நிறையா ரசூலுல்லாஹ்க்காக செலவழிச்சிருக்காங்க. நீண்ட சரித்திரம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு வாட்டி ரசூலுல்லாவும் சித்திக் நாயகமும் குகையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சித்திக் நாயகத்தோட மடியில் படுத்து தூங்குறாங்க. அங்கே ஒரு பாம்பு பொந்து இருக்குது. அந்த பொந்து வழியாக பாம்பு வருது. அதை பார்த்த சித்திக் நாயகம் காலை வச்சு அடைச்சிட்டாங்க. அந்த பாம்பு வந்தது ரசூலுல்லாவை பார்க்குறதுக்காக. இவங்க காலை வச்சு அடைச்சோடனேயே அந்த பாம்பு இவங்க காலை கொத்த ஆரம்பிச்சிருச்சு. கடைசி வரைக்கும் சித்திக் நாயகம் கத்தவே இல்லை. அவங்களோட கண் தண்ணீர் வந்து மடியில் படுத்து கிடந்த பெருமானார் மேலே விழுந்துச்சு. அதோட அவங்க எந்திரிச்சாங்க. பாம்பு கடிச்சப்போ கூட அவங்க கத்தவே இல்லை. அவங்களோட சிந்தனை எல்லாமே பெருமானார் முழிச்சிருவாங்கங்கிறதுல தான் இருந்துச்சு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க தியாகம் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அது மாதிரி அவங்க பெருமானார் எது சொன்னாலுமே அவங்க நம்பக்கூடியவங்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மெஹராஜ் ராவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் குறைஷிகள் அபூபக்கர் நாயகத்திட்ட கேட்குறாங்க, உங்கள் நண்பர் முகமது ஒரே இரவில் மக்காவிலேருந்து ஜெருசலத்துக்கு போனதாக சொல்கிறாங்க, அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்ததாக சொல்கிறாங்களே, இதை நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொன்னது, அப்படி அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரசூலுல்லாவை முழு மனசோட நம்பினாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்தான். ரசூலுல்லாஹ் எல்லாத்தையுமே இஸ்லாத்துக்கு அழைக்கும் போது எல்லாம் தயங்குனாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகம் தான் தயக்கமே இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றாங்க. நம்மளும் சித்திக் நாயகம் போலயே பெருமானாரை ரொம்ப நேசிக்கணும் அல்லாஹ்வுக்காக.